தலித் மக்களுக்காக இவர் வந்து தலித் மக்கள் இவர் வந்த பிற்பாடு தலித் மக்கள்லாம் நிறைய டாக்டர் ஆகிட்டாங்க, வக்கீல் ஆகிட்டாங்கன்னு இவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே இருக்கின்ற அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கின்ற சுதந்திரம், அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கின்ற அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான வாய்ப்பு, இதனால் அவங்க ஆனாங்க. நீ என்ன அந்த மக்களுக்காக ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு கொடுத்து நம்ம 100 பேர்த்த படிக்க வச்சியா? ஒரு கோச்சிங் சென்டர் கொடுத்து ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் அதில் ஏதாவது படிக்க வச்சியா? இந்த இன மக்களுக்கு, உன்னுடைய இன மக்களுக்கு நீ செஞ்சது என்ன? 10 பைசா அவங்களுக்காக செலவு பண்ணல. ஆனால் அந்த மக்களை எல்லாமே அந்த வேர்வையை உழைப்பை அவங்களுக்கு இருக்கிற உண்மையிலேயே இருக்கிற அந்த வீரத்தை அதை மடமாற்றம் செய்து சாதி வெறியை மாற்றி இந்த மக்களை மழுங்கடிச்சிக்கிட்டு இருக்கிற நீ இங்கே ஒரு புத்தெழுச்சி ஊட்டக்கூடிய தலைவனே அல்ல. நீங்கள் உங்களுக்கு சுகமாயிருச்சு. சாதாரணமாக ஒரு காரை பார்த்து நீங்கள் மயங்கினவங்க தான் எனக்கு தெரியும். ஒரு சாதாரணமாக சுகமாக பார்த்து மயங்கினவருக்கு இன்றைக்கி 10 கார் இருக்குது. உங்களுக்கு அந்த வாழ்நிலை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதான் வாழ்நிலைக்கேற்ற சிந்தனை. நீ இப்போ பெரிய இடத்துல இருக்கிற, போகிற பக்கம்லாம் மரியாதை கிடைக்குது. அதனால் உனக்கு அந்த சிந்தனையை சூழ்நிலைக்கேற்ற சிந்தனை தானே. வாழ்நிலைக்கேற்ற சிந்தனை, சிந்தனைக்கேற்ற செயல்பாடு, அவ்வளோதானே. அதில் நீ இப்படி மக்களை மழுங்கடிச்சிக்கிட்டு இருக்கிற. அதனால் திருமாவளவனை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. திருமாவளவன் இந்த நாட்டில் மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டிய தலைவர்.